நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையே இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம். அண்ட் இட்ஸ் ட்ரூ. நட்பு நம்மளுக்கு இல்லைன்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்கும். இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது எசென்ஷியல் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இந்த நட்பு. த ப்ராப்ளம் வித் பீப்புள் இஸ் நட்பு நிலைக்க மாட்டுது அவங்களுக்குன்னு சில பேர் எங்கிட்ட வராங்க. அஃப்கோர்ஸ் ஜோதிட வழியாக செக் பண்ணலாம். பட் ஐ ஆல்சோ வாண்ட் கிவ் யூ சம் ப்ராக்டிக்கல் அட்வைஸ் ஆன் ஹியர். முதலாக கம்யூனிகேஷனை பார்த்துங்க. கூட்டாளிகிட்ட பேசும்போது யோசித்து பேசணும். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு, எல்லாம் சரியாகலாம் ஓகேல, இந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்லாம் கொடுக்காதீங்க. பி அ குட் லிசனர். நல்லா அட்டென்டிவாக கேளுங்க, என்ன தான் சொல்ல வராங்க கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசுங்க. கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். தேவையில்லாமல் ரொம்பவும் ஜோக்கும் அடிக்க வேணாம். சில சமயம் சீரியஸ்னஸாக இருக்கணும், சில சமயம் தமாஷாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் பார்த்துங்க, முக்கியமானது. அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வேணும், அதனால தான் எனக்கு நட்பு இருக்குது. இட்ஸ் அன் அன்ஸ்போக்கன் திங். சொல்ல மாட்டீங்க, எனக்கு உன்ட்டு இது வேணும் அதனால் உங்கள்கிட்ட பழகிறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு முதல் செக் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ், நான் இவங்கள்ட்ட பழகிறது வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வரணும் என்று உங்களுக்கு இருக்குன்னா, அந்த நிலைக்காது, அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது. ஏன்னா தூய்மையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது கொச்சைப்படுத்திடும், இது அசிங்கமாக்கிடும் இந்த இன்டென்ஷனாக இருக்கிறது, ரைட்? மூன்றாவது பவுண்டரிஸ்ங்க. பவுண்டரி ரொம்பவும் நெருக்கி அவங்க வாழ்க்கையில் என்ன மைக்ரோ செகண்ட் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரியாமல் அது இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு பர்சனல் பவுண்ட்ரி இருக்குது. ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஒரு பர்சனல் பவுண்ட்ரி இருக்குதான். அது தெரியணும். நீங்கள் எது நான் பேசணும், எது நான் பேசக்கூடாது. அவங்க சுற்றி ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளே போகக்கூடாது. அதே சமயம் ஒரேடிய தூரமாக இருக்காது. அப்புறம் உங்களுக்கும் ரோட்டில் போகிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பவுண்டரிஸ். இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கடைசியாக வந்து எஃபர்ட். எவ்வளோ உழைப்பு போடுறீங்க? உங்கள் ஃப்ரெண்டை எப்போ கடைசியாக கூப்பிட்டீங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரிங்க், எப்போ சொன்னீங்க அது? ஓ எனக்கு வேலை பிரச்சனை, பிஸி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஐ ஹவ் நோ டைம் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? யூ மஸ்ட் புட் தி எஃபர்ட். இல்லை சில பேர் பார்த்தீங்களா, ஒரு வருஷம் மீட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒரு நைட்டு மீட் பண்ணிவிட்டு பார்ட்டி என்ன ஆல், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் குவைட்டாக இருக்கும். இன்கன்சிஸ்டன்சி. ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் தேவையில்லை. ஃபோன் அடிச்சு எப்படி இருக்க, எல்லாம் ஓகேயா, தட்ஸ் இட். சிம்பிள் திங். ஒன்ஸ் அ மந்த் ஆச்சும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு யூ ஹேவ் டு பிளான், யூ ஹேவ் டு டேக் டைம். அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, எஃபர்ட் எடுக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பு நிலைக்காது. ஸோ ஓகே, தட்ஸ் இட். அண்டு அடுத்த இதுக்கு எனக்கு என்னோடய அனுபவத்தில் ஜோதிடராக அண்ட் ஆஸ் அ லைஃப் கோச், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எப்பப்போ தோணுதோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் யூ டூ ஷேர் திஸ் டு பீப்புள் அரவுண்ட் யூ. நன்றி.